ஹலோ வணக்கம் வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்கள் ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்ரீனி. த கேங் இஸ் பேக். லாஸ்ட் வீக் ஒரு சின்ன சோலோ பாட்காஸ்ட் மாதிரி தான் நம்ம பண்ணியிருந்தோம். தெரில ஸ்ரீனி எங்கே ஓடி போய்ட்டேன்னு தெரில. சிஎஸ்கேயோட அப்படியே அந்த சோகத்தில் அப்படியே போயிட்டு எங்கேயாச்சும் நீங்கள் எதாவது கெட்ட பழக்கம்லாம் எதாவது ஆரம்பிச்சிட்டிங்களோலாம் டென்ஷன் ஆகிட்டேன்னா. பட் நம்ம 4 விஷயம் பேசியானோம் ஸ்ரீனி. இந்த ஒரு மிட் சீசன் ரிவ்யூன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இதை. ஒரு இப்போ தான் வந்து கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜியோட ஒரு மேட்ச் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு பர்ஃபெக்ட் 9 vs 10. எனக்கு ஜெயிக்கவே தெரிலடா, மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மேட்ச், சூப்பர் ஓவர் மேட்ச் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறோம். மேபி அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். பட் மேபி வில் டாக் அபவுட் சிஎஸ்கே. நம்ம அதுக்கப்புறம் இந்த சீசனில் என்னடா இது 250க்கெலாம் கூட அவட ஒரு மதிப்பே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீசன் ஒன்று ஓடிட்டுருக்கு. பேட்டர்ஸ் மட்டும்தான் விளையாடிட்டுருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வி மஸ்ட் அட்ரஸ் பாய் மான்ஸ்டர் வைபவ் சூரியவன்ஷி. பேட் கமின்ஸோட நியூ ஃபேவரட் பிளேயர்னு வேறு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவரை பற்றி. ஸோ மச் டு ரெவ்யூ, மிட் சீசன் ரெவ்யூ அப்படின்னே நம்ம வந்து இது ஒரு பேர் வைக்கலாம். சொல்லுங்கள் ஷினி, எந்த சிஎஸ்கே மேபி அப்புறமா ஆரம்பிக்கலாம். இன்னொரு 2 சோக கதையெல்லாம் ஆரம்பிக்கலாமா? எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் பார்த்தீங்களா அந்த மேட்ச்? ஐ மீன் சோக கதை நம்ம சொல்லலாம். கேகேஆர் வந்து மேபி சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி வந்து யாரு அப்படின்றது ரிங்கு சிங். ஆனா இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் ரிங்கு சிங் தான். பேட்டிங்ல ரிங்கு சிங் தான், கேப்டன்சி ஆகட்டும், ஃபீல்டிங்ல ரிங்கு சிங் தான், ஈவன் சூப்பர் ஓவர்ல ரிங்கு சிங் தான். ஒரு ஒரு மாதிரி வந்து ரிங்கு சிங் வர்சஸ் எல்எஸ்ஜி இந்த மேட்ச், அண்ட் ரிங்கு சிங் ஜெயிச்சிட்டாரு. அப்படிதான் முடிஞ்சது அந்த மேட்ச் நினைக்கிறேன். கேகேஆர் வந்து எயித்து மூவ் பண்ணிட்டாங்க. லக்னோ வந்து சும்மாவே வந்து அம்பாள் கோயங்கா வந்து கோவப்படுவாரு. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து 5 மேட்ச் தோத்துருந்தாருன்னா வந்து என்ன அடி வாங்குறாருன்னு தெரியல ஷப்பத்து உள்ள. ஆமாம், எனக்கு அதான் அவர் கண்ணெல்லாம் நல்லா வீங்கின மாதிரி இருந்துச்சு. அது என்ன, அது தூக்கத்தினால வீங்கிடுச்சா இல்லை அவர் அடித்த கும்மிருக்காரா என்னன்னெல்லாம் என்ன தெரியாது நமக்கு. பட் யூஆர் ரைட். ஐ திங்க் 2 டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு இட்ஸ் எஸ்பெஷலி லாஸ்ட் ஓவர் கார்த்திக் தியாகி 17 ரன்ஸ் டு கெட். எல்லாரும் ஒரு 8 கேப்டன்ஸ் இருந்தாங்களா கேகேஆருக்கு அப்போ. ரஹானே தவிர எல்லாரும் கேப்டன்சி பண்ணியிருந்தாங்க. டக் அவுட்லேருந்து ஒரு யார், அபிஷேக் நாயர், டொயின் பிராவோ, அங்கேருந்து ரிங்கு சிங் அவர் இமோஷன்ஸை காமிச்சிருந்தார். போடுறா பிச்சில் போடுறா, ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு பிச்சில் போட்டு ஸ்லோவர் பாலை போடுறான்னா அதை தவிர எல்லாம் போட்டிருந்தார். 2 நோ பால். அதுக்கப்புறமா அவரை ஆக்சுவலி அந்த ஓவரை நிறுத்தலை. ஏன்னா நம்ம பேசியிருந்தோம் இதை பற்றி. ஐ திங்க் மேபி ஸ்ரீனி நீங்கள் யூல் ஹாவ் பெட்டர் ஐடியான்னு நினைக்கிறேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது டேஞ்சரஸாக டீம் பண்ணல அம்பையர்ஸ் அப்படின்னு. இந்த மேட்ச் அம்பையர்ஸ்க்கும் இன்ஃபேக்ட் அவங்க ஒரு எல்எஸ்ஜி கேகேஆர் எவ்வளோ ஒரு மோசமான கிரிக்கெட் விளாட்னாங்களோ அதே மாதிரி அம்பையர்ஸ்க்கும் ஒரு ஹாரர் கேம் தான். இந்த ஒரு டிசிஷன் ஒண்ணு ஆல்மோஸ்ட் அம்பையர்ஸ்க்கு அப்படின்றதோட லைக் ஒரு தேர்ட் அம்பையருக்கு அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க கேகேஆர் பேட்டிங் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு அன்யூஷுவல் விக்கெட் அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு. ரொம்ப நார்மல் இல்ல. ஐபிஎல் எல்லாம் வந்து அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட், அன்கிரிஷ் ரகுவன்ஷி வந்து அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட். அது வந்து நான் பார்க்கும்போது வந்து அந்த ரன் அவுட் வந்து அவரு ஷாமி த்ரோ பண்ணாரு. இவர் வந்து கரெக்டா சேஞ்ச் பண்ணி வந்து நடுவில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பர் அவுட் கொடுத்துட்டாங்க. பட் அதை பார்த்தோம்னா வந்து அவரால் என்ன பண்ணிருக்க முடியும் தெரியல எனக்கு. லைக் ஓகே டர்னிங் சர்க்கிள் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப கார் இது மாதிரி வந்து அவர் ரொம்ப பெருசா டர்ன் பண்ணாரு அப்படின்ற. பட் ரொம்ப பெருசா டர்ன் பண்ணாலும் அவ்வளவு எல்லாம் அக்யூரேட்டா வந்துட்டு நான் கரெக்டா பாலுக்கும் அந்த ட்ரெஜெக்டரிக்கும் அவ்வளவு எல்லாம் பிசிக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த த்ரோ இந்த இடத்துல இந்த போறோம் நான் வருவேன் அப்படின்னா. ஏன்னா அது ஓடுற இதுல வந்து பால் கொஞ்சம் ஒரு ஃபிராக்ஷன் முன்னாடி பின்னாடி வந்தானே அவர் தாண்டி போயிருக்கலாம். ஸோ இக்குட பீன் லைக் இதர் வே. ஸோ அது வந்து தேர்ட் அம்பையர் வந்து அவுட் கொடுத்ததே வந்து இட்ஸ் லைக் அவர் வந்து ஷார்ட்டா வந்து பிட்ச் பால் ஓடி இருப்பாரு. இல்லாம வந்து கொஞ்சம் வைடா ஓடினாரு. பட் தென் அகைன் ரிஷப் பந்த் could have done and said இல்ல ஓகே நாங்க வில் டேக் பேக் தி அப்பீல் அப்படின்னு தானே இதுவாயிருக்கும். பட் இதவே ஐ திங்க் ஃபோர் அம்பைரிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேர்ட் அம்பையர் இந்த கேம்ல அந்த 2 இதுவுமே கன்சிடர் பண்ணீங்கன்னா. அதை தாண்டி வந்து லாட்ஸ் ஆஃப் போர் டிசிஷன்ஸ் கூட இல்ல.
இந்த கடைசியில வந்து அஹ், 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்ட் சுனில் நாராயண் இந்த சூப்பர் ஓவர்ல. அதில் ஸ்டாட் ஒன்று என்னன்னா, சுனில் நாராயண் ஐ திங்க் வேர்ல்ட்லேயே ஒரே பாலர் ஹூ ஹேஸ் போல்ட் அ மெய்டன் ஓவர் சூப்பர் ஓவரில். அந்த மெய்டன் ஓவர் போட்டது யாருக்கு தெரியுங்களா? நிக்லஸ் பூரனுக்கு. ஒரு ஹாரிபிள் ஹாரிபிள் ஃபார்மில் இருக்காரு நிக்லஸ் பூரன். ப்ராப்ளி நிக்லஸ் பூரன், ரிஷப் பந்த், யாருமே இல்லை ஃபார்மில். பட் அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்டர்ஸ் அண்ட் மேட்சப் மோசமான மேட்சப்பை இறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பால்லேயே அது வந்து ஐ திங்க் ஃபெல் ஆன் இட்ஸ் ஹெட்னு சொல்லலாம். அண்ட் தென் அந்த ரிஷப் பந்த் எடுத்த சோலிட்டரி ஒரே ஒரு அந்த சிங்கிள்னால தான் அட்லீஸ்ட் யூனோ 0ல் அவுட் ஆகாமல் இருந்தாங்க. இட் ஜஸ்ட் ஃபெல்ட். ஆனால் அகெயின் இந்த மேட்ச் வந்து போயிருக்கவே கூடாது. சூப்பர் ஓவருக்கே போயிருக்கக்கூடாது. சூப்பர் ஓவரில் போனதுக்கப்புறம் கூட எங்கே வந்துச்சு தெரியுமா? நான் என்னோட அனாலிசிஸ் என்னென்னா, அட்லீஸ்ட் கேகேஆரில் வந்து டீமு மோசமாக விளாடினா கூட அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ரிலையபிள் ஸ்டார்ஸ் இருக்காங்க. யூ ஹாவ் யுவர் யார் யார் சூப்பர் ஓவரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ, சுனில் நாராயணா இருக்கட்டும், இன்ஃபேக்ட் பாலிங்கில் வந்து வைபவ் அரோரா கூட ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். அண்ட் யூ ஹாவ் ரிங்கு சிங் அண்ட் ராப்மன் பவல். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்எஸ்ஜியில் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாராக சரி இவன் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான்டா. லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, வைபவ் சூரியவன்ஷி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் அவர் ஆஃப் செட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் புவர் ஃபார்மில் இருக்காங்க. சிஎஸ்கேல வந்து சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் வேறு யாரும் அவ்வளோவா இல்லை. சஞ்சு சாம்சன், ஓவர்டன், நம்ம சிங் இருக்கார். பட் வேறு யாரும் அவ்வளோவா ஃபார்மில் தெரியல. இங்கே யாருமே இல்லை எல்எஸ்ஜியில். லைக் யூ கான்ட் பாயிண்ட் அவுட் ஓகே இவனை இறக்கலாம்டா, நம்மளுக்கு இந்த 2-3 பேர் போதும்டா, ஜெயிச்சு கொடுத்துருவாங்கடா நமக்கு மேட்சை அப்படின்னு அந்த ஒரு யாருமே இல்லை. லைக் நோ ஒன் இந்த 11, நோ ஒன் அது இந்த ஒரு 15 பெரிய 15 கான்ட்ராஸ்ட்ல. 14 போன வருஷம் பாத்தீங்கன்னா வந்து நிக்லஸ் பூரன், ஏடன் மார்க்கம் இவங்களை நம்பி தான் டீமே இருந்தது. இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட்டா நிக்லஸ் பூரன் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம். தெரியல, இந்த இதுக்கே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து சூப்பர் ஓவர்ல வரும்போது இது ஒரு கேம்பிள் மாதிரி பண்றாங்களா? அவர் இருக்கிற அவுட் ஆஃப் ஃபார்ம்லன்னா வந்து நார்மலா நீங்க இவ்வளவு அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தாங்கன்னா அவர் வந்து சூப்பர் ஓவர்ல அனுப்ப மாட்டாங்க. பல்ல இவங்க வந்து இப்படியாவது ஸ்பார்க் வருமா, ஏன்னா நோ பிரஷர், ஒரு ஓவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆயிட்டார் அவரு. சோ அந்த இதுவும் இதுவாச்சு. ஐ மீன் இன்னொன்று வந்து சொல்ல விரும்புகிறேன். லைக் யூ குட் ஜஸ்ட் கான் வித் ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச் மார்ஷ். ஏன்னா த்ரூ அவுட் த சீசன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தேவ் பீன் த ஒன்லி கன்சிஸ்டன்ட் யூனோ ஹிட்டர்ஸ். அட்லீஸ்ட் ஒரு ஆக்சுவலி மிச் மார்ஷோட ரொம்ப பெரிய ஃபார்ம்லலாம் இல்லை, ஒரு half century தான் ஏதோ அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் பெஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் யூ நோ பெஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஆமாம், பெஸ்ட் ஆஃப் த வேர்ஸ்ட். அட்லீஸ்ட் மேபி அன் ஆயுஷ் பதோனி, ஐ டோன்ட் நோ. சரி ஒரு 15 ரன் அடிப்பாங்க. பட் ஈவன் ஆயுஷ் பதோனி எனக்கு ஆக்சுவலி நடுவில் அவங்களோட ஒரு மூவ் ஒன்று பிடிச்சிருந்தது. ஆயுஷ் பதோனி ஆஸ் அன் ஓப்பனர் ஐ திங்க் இஸ் ப்ராப்ளி த பெஸ்ட் யூஸ் ஆஃப் ஹிம். இஸ் அ நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர் அண்ட் ஈ கேன் ஸ்கோர் அட் 12 per over தேவைப்பட்டுனா பவர் பிளேயில். எனிவே ஐ திங்க் இந்த சோக கதையில் நம்ம வெளில வரலாம். ரிங்கு சிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஐ திங்க் என்ன சொல்கிறார், இன்றைக்கி தண்ணியில் கூட நடப்பான்டா அவனை விட்டா, ஸ்பேஸில் கூட ஆக்சிஜன் இல்லாமல் சர்வைவ் ஆகிடுவான்டா அப்படின்னு ஹர்ஷா போக்லே. ஐ திங்க் வெரி ஆப்ட். அதுதான் இனி நான் தான் கடவுள் அப்படின்னு ஒரு டேக்லைனோட இன்றைக்கி இறங்கினார். அடுத்த டாப்பிக்கில் போகலாம். இன்னொரு சோக கதை, அடுத்த சோக கதை சிஎஸ்கே. நம்ம லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து சொல்லித்தேன், லெட்ஸ் யூனோ இட்ஸ் சஞ்சு சாம்சன் ஆஃப் என்ன இந்தியா 90s சச்சின் அவுட் ஆனோடனே அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம. ஐ திங்க் சிஎஸ்கே வித் சஞ்சு சாம்சன் இப்போ அந்த நிலைமையில் ஓடிட்டுருக்கு. யூ ஹாவ் டு ஐ திங்க் பீப்புள் லைக் ஐ திங்க் ருத்ராஜ் கைக்வாட் இன்னைக்கு ஹை ஸ்கோர் 74 runs அடித்தார் 60 பாலில். ஓகே, பிச்சில் டீமன்ஸ் இருக்குது இல்லை, அதெல்லாம் வேறு விஷயம். 30 டாட் பாலுங்க, செகண்ட் ஹையஸ்ட் எவர் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. ஸோ திஸ் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ருத்ராஜ் கைக்வாட், ஆனால் இட் ஜஸ்ட் ஷோஸ் ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே, சீனியர் ப்ரோஸ், அவங்களோட லேக் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். சர்ஃப்ராஸ் கான் ஹாஸ் பீன் என்ன சொல்லுது, ஒரு 10 ball கேமியோஸ் இல்லை 15 ball கேமியோஸ் விளையாடிருக்காரு. இன்றைக்கி அவரும் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இஃப் யூ டேக் அவுட் சஞ்சு சாம்சன், யார் வந்து 25% ஆஃப் ரன்ஸ் வந்து ஒரு பேட்டர் மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அரௌண்ட் 7 to 8 பேட்டர்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு பேட்டர் மட்டுமே உங்களுக்கு ஸ்கோர் பண்ணால் தான் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஸ்டாட் இருந்துச்சுன்னா யூ நோ தட் இட்ஸ் ராங். வேற எங்கேயுமே ருத்ராஜ் கான்ட்ரிபியூஷன் கிட்ட வந்து லைக் நம்ம
ஆப்வியஸ்லி நம்ம வந்து இதை பத்தி டீட்டெயிலா when we look at like 200 plus scores அதை பத்தி நம்ம பேசும்போது பேசலாம். ஜஸ்ட் அதுக்கு பார்த்து ஒரு ஸ்டார்ட் வந்து இட்ஸ் லைக் சப் 40% வந்து டாட் பால்ஸ் ஆர் லெஸ் தென் 40% இந்த சீசன் ஓவரால் பார்த்தோம்னா. அப்போ நீங்க இந்த மேட்ச் இப்ப நீங்க எடுத்த ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா வந்து 60 பால்ல வந்து 30 பால் டாட் பால் அப்படின்னாலே அவர் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆடினது 10 ஓவர் 60 பால்னா வந்து அவரே வந்து 50% ஆஃப் த டெலிவரிஸ் அவைலபிள் ஆடி இருக்காரு. அதுல வந்து 50% வந்து இட்ஸ் லைக் டாட் பால்ஸ். ஓகே, ஒரு ஒரு ஃபேக்டரி வந்து ஃபார்ம்லயே இல்ல. அந்த டீம் வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து தே வேர் ஃபாலிங் அரௌண்ட் 37 ஃபார் 4 இருந்தாங்க. ஸோ அதனால வந்து யூ கேன் கிவ் சிவம் துபேக்கு. பட் அவர் வந்து ஓகே விளையாடினாரு. கேப்டன்ஸ் இன்னிங் 150 இல்ல வரைக்கும் 160 வந்து ஆல்மோஸ்ட் கொண்டு போனது அப்படின்னு. பட் மேபி தெரியல இந்த இந்த இது வந்து வெதர் ஃபார்ம்ல கொண்டு வரதா அவரை அப்படின்றது. பட் யா, கண்டிப்பா அந்த 123 ஸ்ட்ரைக் ரேட் அவர் முடிச்சது வந்து இஸ் லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அன்அக்செப்டபிள். இப்ப இருக்கிற இதுல வந்து 200 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் பிகமிங் நார்ம். 170 180 அது வந்தாதான் இது மினிமம் ஸ்ட்ரைக் ரேட். இல்ல 37 ஃபார் 4ன்னு சொன்னீங்க. பட் நான் அதுக்கும் முன்னாடி போறேன். 27 ஃபார் 3, 26 ஃபார் 3. அதுக்கப்புறம் 4 ஓவர்ல 11 ரன் தான் அடிச்சிருக்கீங்க நீங்க ஆல்மோஸ்ட். ஸோ அந்த ப்ரெஷரே உங்களுக்கு பில்டப் ஆகி தான் நீங்கள் வந்து அப்புறம் அவுட் ஆயிருக்கீங்க. லைக் இட் ஃபெல்ட் வெரி பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு டெவால் பிரேவிஸ் பேட்டிங் நீங்கள் பண்ணும்போது. ஸோ 37 ஃபார் 4லேருந்து ரிகவரி இல்லை. ரிகவரி ரிகவரி அப்படின்னு வந்து ஆக்சுவலி சொல்லலாம். 26 ஃபார் 3லேருந்து இருக்கிற ரிகவரியே வந்து உங்களுக்கு யா, இந்த பாயிண்ட் ஹவுஸ்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து அவர் வந்து ஆப்வியஸ்லி அவர் சுத்தி விக்கெட் விழுந்துட்டு இருக்கும்போது அவரும் ஸ்கோர் பண்ணல. அது ரெண்டும் அதுல மேபி அவர் ஜென்ரலாவே ஃபார்ம்ல இல்ல. வெதர் இந்த கேம் வந்து அவருக்கு இந்த ஸ்பெண்டிங் டைம் இந்த மிடில் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஸ்பெண்டிங் டைம் இந்த மிடில் அவர் வந்து ஃபுல்லா 20 ஓவர் வந்து he was in there. So அது வந்து whether it brings him into form for அடுத்த அடுத்த மேட்ச்லன்றது நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். ஒரு மாதிரி வந்து சிஎஸ்கேல என்னன்னா வந்து அதாவது வந்து இல்ல பயங்கர இன்கன்சிஸ்டன்டா இருக்கு ஓவரால் as a டீம். நீங்க சொன்னது வந்து ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து லைக் 2 ஜெயிக்கிறாங்க, 1 தோக்குறாங்க, இல்ல 1 ஜெயிக்கிறாங்க, 2 தோக்குறாங்க. தெர் இஸ் நோ கன்சிஸ்டன்சி. அட்லீஸ்ட் இப்ப எல்எஸ்ஜி நம்ம சொல்லும் ஆரம்பத்துல வந்து 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆர் இன்னொருத்தவங்க பிக் பண்ணீங்கன்னா வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு somebody like an ஆர்சிபி வந்து மெஜாரிட்டி வின் ஆர் பஞ்சாப் கிங்ஸ் வந்து கண்டினியூஸா ஜெயிச்சுட்டே இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம லைக் பார்க்கும்போது சிஎஸ்கே ஆர் இன்கன்சிஸ்டன்ட். சோ அதுக்கேத்த மாதிரி தான் ஐ திங்க் நம்பர் 6ல இருக்காங்க. ப்ராபப்ளி எனக்கு என்னமோ அங்கதான் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு தோன்றது. பை தி எண்ட் லைக் 5 or 6ல தான் வந்து தே வில் ஃபினிஷ் இன் பிட்வீன். கீழும் போகாம மேலேயும் போகாம. எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்க, இல்லை அவங்க வந்து ருத்ராஜ் கைக்வாட் ஃபார்மில் வருவாரா, இதை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படி. ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நம்பர் 10 டீம் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு யூ ஆர் அண்டர் த ப்ரெஷர். பாலிங் யூனிட் மட்டும்தான் ஒரு அளவு அவங்கள வந்து ஒரு இந்த டூர்னமெண்ட்டில் வந்து வச்சிருக்கு. இன்ஃபேக்ட் யூ கேன் சே 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் நவ் பேக் டு கண்டெண்டர்ஸ் டு நம்பர் 4 அப்படின்னு. ஆனால் ஃபேன்ஸ்க்கும் தெரியறது இது வந்து இட்ஸ் நோ வே க்ளோஸ் டு த டீம் இட் வாஸ் என்னது 2022க்கு 2023 ஆர் அதுக்கு முன்னாடி இருக்கிற டீமுக்கு கிட்ட கூட இல்லை. இது woefully out of form, almost everyone at the same time. But இது எல்லாத்துக்கும் I think is it time for a leadership change. Ruturaj Gaikwad is definitely not என்ன சொல்லுது, I think 18 crores. I don't think this is an 18 crore worth player. 60 balls to 74 runs is not your 18 crore player. நாட் இல்ல. பட் என்னன்னா வந்து ஐ திங்க் தட் 18 crore வேல்யூ கம்ஸ் ஃப்ரம் தி ஃபேக்ட் வந்து என்ன சொல்றது, they nailed They paid the captaincy கேப்டன்சி tax டாக்ஸ் தான் அண்ட் சொல்லுவாங்கல்ல. ரெண்டு கேப்டன்சி டாக்ஸ் ஒன்று, லாயல்டி டாக்ஸ் ஒன்று. ஏன்னா வந்து சிஎஸ்கே ஜெனரலி அந்த ஒரு இது இருக்குல்ல, எல்லாருக்குமே வந்து கிவ் தம் லாங்கர் ரோப், தே டோன்ட் டிஸ்கார்ட் பிளேயர்ஸ் அவ்வளவு சீக்கிரமா அப்படின்ற மாதிரி. சோ அந்த அந்த இது வந்து லைக் திஸ் இஸ் ஃபேமிலி. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இதுல பேசணுமே இல்ல வந்து தி லீடர்ஷிப் சேஞ்ச்ன்றது வந்து நம்ம கேப்டன்சியோட நிறுத்தணுமா, இல்ல டு யூ நீட் டு கோ அப் ஸ்டெப் அபவ் அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் கன்சிடர் பண்ணுமா அப்படின்றதும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அங்கே தான் ஆக்சுவலி நான் வரதா இருந்தேன். அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் இன்னொன்று. இப்போது எம்எஸ் தோனியவே சொல்கிறார், என்னை அன்கேப் பிளேயராக என்னை போட்டுக்கப்பா, என்னை 4 கோடியில் அப்படியே நீ டக்குன்னு எடுத்துக்கலாம், இட் வில் ஓப்பன் அப் த ஆக்ஷன் பர்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஐ திங்க் இட்ஸ் டைம் ருத்ராஜ் கைக்வாட் மஸ்ட் டேக் த சான்ஸ். அவங்கள ரிலீஸ் பண்ணணும்.
ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் சென்னையே வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஆனால் டெஃபினெட்லி யூ கேன் பை him பேக் ஃபார் less than 10 crores. எனக்கு தெரிஞ்சு யாரும் 18 கோடி போட்டு ருத்ராஜ் கைக்வாடுக்கெலாம் பிட் பண்ண போகிறதில்ல. அன்லெஸ் அவர் ஏதோ ஸ்மார்ட் பயங்கரமாக வருது போகிறது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கணும் இனிமேந்து அடுத்த மேட்ச்சில். ஸோ எனக்கு புரியும் இது வந்து அகெயின்ஸ்ட் த சிஎஸ்கே ஃபிலாசபி, நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி பார்க்குறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் 2023 ஐபிஎல் ஜெயிச்சாங்க. எஸ், this will be the third consecutive season. பிளே ஆஃப் விட்டுருங்க, நடுவில் ஒரு பிளே ஆஃபாவது கடைசி மேட்ச் ஆர்சிபியோட அவங்களுக்கு வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருந்துச்சு 2 வருஷம் முன்னாடி. அங்கே தோத்தாங்க. பட் இட்ஸ் பீன் சேடுங்க ஃபேன்ஸுக்கு. இஸ் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவுடேட்டட்? இட்ஸ் வெரி ஹார்ட் கொஸ்டின். இல்லை, அவரை கேட்டீங்கன்னா வந்து இல்ல அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து வெறும் ஐபிஎல் மட்டும் பண்ணிட்டு மிச்சம் ஒரு 10 மாசம் எதுவும் பண்ணல. ஸோ டு சே லைக் கிரிக்கெட் இஸ் மூவிங் வரல. அவர் வந்து சிஎஸ்கேயோட எல்லா இதுவுமே பண்றாரு. லைக் வெதர் எம்எல்சியில டெக்ஸஸ்ல இருக்கட்டும், இல்ல வந்து ஜோபர்க் ஆகட்டும். ஸோ இஸ் ஆப்வியஸ்லி லைக் எல்லா இடத்துலயுமே வந்து பண்றாரு. அண்ட் இங்கேயும் வந்துட்டு 100லயும். ஸோ டு சே அவர் ஃபுல் டைமா வந்து லைக் T20 கிரிக்கெட்ல தான் ஹி இஸ் இன்வால்வ். And so therefore he's going around the world எல்லாமே பண்றாரு. அப்போனா வந்து you would expect him to be like up to date with this thing. Whether it's purely Stephen Fleming மட்டுமா, இல்ல is it the philosophy, the way Chennai picks its player and its overall அந்த family feel also. Therefore அது again நான் அந்த loyalty tax அப்படின்னு சொன்னல, அந்த அந்த ஒரு like இந்த வருஷம் வந்து the option was a good thing for them to change. Obviously அவங்க வந்து அந்த பிரசாந்த் வீர் and Karthik they have gone in with, which hasn't delivered so far. டெலிவர்டு இல்லைங்க, ஏன்னா விளாடவே இல்லைங்க, மேட்சே விளாடல அவங்க. இப்போதான் கார்த்திக் சர்மா அட்லீஸ்ட் கண்டினியூஸாக 2-3 மேட்ச் விளையாடுறாரு ஃபர்ஸ்ட்ல விளையாடுனதுக்கு அப்புறம். பிரசாந்த் வீர்லாம் ஒரு 2 மேட்ச் அப்புறம் விளாடவே இல்லை. இவங்க தான் அடுத்த ஜடேஜான்ல வேற சொன்னாங்க. அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். அடுத்த ஜடேஜா சொன்னதும் ஜடேஜாவும் வந்து ஒண்ணு லைக் we weren't saying okay ஜடேஜா the next superstar. when ஷேன் வார்ன் சொன்னாரு, நம்ம சொல்லல. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னே வந்து ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாட் எவ்ரிபடி. நம்ம போன எபிசோட்ல பேசின மாதிரி சில பேர்லாம் வந்து லைக் விட்டுட்டு, நான் ருத்ராஜ் கேட்கறது அதான் சொல்ல வந்தேன். நீங்க சொன்னீங்கல்ல ருத்ராஜ் கேட்கற ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கலாம், வேற யாராவது 8 கோடி 10 கோடி வாங்குவாங்க. வாங்கின ருத்ராஜ் கேட்கற போயிட்டு அங்க ஒரு 4 செஞ்சுரி அடிப்பாரு. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் the one you let go on the I don't know. பாப்போம். இந்த சீசன் எனிவே நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். இந்த சீசன் முடிஞ்சிடுச்சா இல்ல மேபி எம்ஐ வர்சஸ் மேபி நான் எப்படி பார்க்கறேன்னா எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே ஒரு ரிட்டர்ன் லெக் வருது இல்ல சேப்பாக்ல. ஐ திங்க் தட்ஸ் கோயிங் டு பி த நாக் அவுட் மேட்ச். அண்ட் இல்ல நான் the reason why அப்படிலாம் நான் பார்க்கல அப்படின்னா வந்து லைக் மேபி might be for MI but not necessary. எதனால நான் வந்துட்டு நம்ம maybe the other topic that we're really looking at talking about is like the scores and எப்படி டீம்ஸ் சேஸ் பண்றாங்க அப்படின்றது. எல்லா டீமுக்குமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. அதர் பஞ்சாப் எடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி ஐ திங்க் ஜஸ்ட் கெட்டிங் இன். மத்தவங்க எல்லாருமே வந்து இல்ல, ஜிடி வந்து மும்பையோட வந்து they're not able to score and then இன்னைக்கு வந்து they are scoring. So அந்த consistency is not there. I think between 5 and 10 அது might help. The results might go in their favor in somewhere else. அந்த மாதிரில வந்து there is a possibility that they could go for அப்படின்ற ஒரு இது இருக்கே தவிர வந்து on their own strength எல்லாருமே all things being equal I would say இங்க finish பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார்ம் kind of all things. But the ஐபிஎல் இந்த மாதிரி மேட்ச்லாம் நடக்கிறது லாஸ்ட் மினிட்ல வந்து லாஸ்ட் ஓவர்ல சூப்பர் ஓவர்லாம் போயிட்டு those are the things that are possible in IPL. So அந்த ஹோப் தான். பட் யா ஓகே ஓகே எனிவே நீங்க சுத்தி வளைச்சு எனக்கு சொல்றதுல என்ன சொல்ல வரீங்கன்னா மிட் டேபிள்ல தான் மேக்ஸ் டு மேக்ஸ் அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஃபினிஷ் பண்ணுவாங்க. The only thing I'm saying is like அந்த நீங்க சொன்னீங்கல அந்த மேட்ச் நாக் அவுட் அப்படின்னு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா it will probably go a little bit அந்த 4-5 slot வந்து will கொஞ்சம் அப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் I really don't பார்க்கலாம். அவங்க பிளே ஆஃப்ல ஃபினிஷ் பண்ணி வின் பண்ண போவாங்க. I don't think so. Even if they finish நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்க நம்பர் 10 மாதிரி தான் விளையாடுறாங்க. அந்த மாதிரி பிளே ஆஃப்ல ஃபினிஷ் பண்ணாலுமே கூட they will get eliminated probably. அந்த மாதிரி தான் I expect to see them. I don't really see them progressing all the way through. ஓகே உங்களுக்கு கண்ணு கலங்குதுன்னு தெரியுது இப்போவே.
அடுத்த டாபிக் போகலாம். அதில் இன்னும் அது ஆக்சுவலி சோகமாக தாங்க இருக்குது இன்றைக்கி. ஃபுல் பாட்காஸ்ட் ஒரு சோக பாட்காஸ்ட் தான் நினைக்கிறேன். நம்மளுது 200 மதிப்பே இல்லாமல் போச்சு. 200க்கு மதிப்பு விடுங்க, 228க்கு மதிப்பு இல்லை, 264க்கு மதிப்பு இல்லை. இன்ஃபேக்ட் நேற்று சாட்டர்டே வந்து 2 மேட்ச்சில் 986,000 ரன்ஸ் 4 இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம்ஸ். 2 மேட்சுமே டீம்ஸ் சேசிங் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் இன்ஃபேக்ட் முதல் மேட்ச் நீங்கள் வந்து நான் சொல்கிறது டிசி வர்சஸ் பஞ்சாப் சாட்டர்டே நடந்த மேட்ச் கேஎல் ராகுல் 152 அடிச்சு தோத்தாரு. அஃப்கோர்ஸ் அதுக்கு ப்ரீவியஸ் நைட் வந்து சாய் சுதர்ஷன் வந்து பெங்களூரில் செஞ்சுரி அடிச்சுட்டு 200+ ரன்ஸ் ஈஸிலி சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி அதுக்கு முன்னாடி மேட்ச்சில். அண்ட் இன்னொரு அடுத்த மேட்ச்சில் வைபவ் சூரியவன்ஷி செஞ்சுரி அடித்தார். 37 balls 100 அஃப்ரீதி அடித்தார் ஒரு காலத்தில். அது அடிச்சுட்டு அண்ட் அகெயின் தே லாஸ்ட் த மேட்ச். ஆனால் இது எல்லாத்துலேயுமே என்னென்னா 19th ஓவரில் முடிச்சிருக்காங்க 2 மேட்சுமே. 2வது மேட்ச் தான் எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. முதல் மேட்ச் வந்து 260 பவர் பிளேயில் வந்து 120 அடிச்சு 116 அடித்தாங்க சிம்ரன் சிங்கும் அப்புறம் பிரியான் ஷாரியாவும். அண்ட் அப்போலேருந்தே வந்து ஒரு ஜஸ்ட் 10 over 11 per over வந்துடுச்சு. 10 over 11 per over ஓகேடா இனிமேல் இதெல்லாம் கண்ட்ரோல். 11 per over என்ன காமெண்டேட்டர் என்ன சொன்னாங்கன்னா அந்த சேஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோல். 6 ஓவர்ஸ்ல வந்துட்டு நீங்க நியர்லி 18-19ல அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல இல்லை நான் சொல்கிறது ரிக்வயர்டு ரேட் அங்கேருந்து ரிக்வயர்டு ரேட் வந்து 13 per overலேருந்து 11 per over வந்துடுச்சு. அதுக்கு காமெண்டேட்டர்ஸ் வந்து சேஸ் இஸ் நவ் அண்டர் ஃபுல் கண்ட்ரோல். ஸோ 11 per overங்கிறது வந்து அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்தாச்சு. 2வது மேட்ச் எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக ஏன் இருந்துச்சுன்னா ஒரு அபிஷேக் சர்மா நிஷான் கிஷன் லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வாஸ் லைக் லிட்டரலி ஸ்பிட்டிங் ஃபயர் இல்லை. ஆனால் அந்த தீப்பந்துக்கு நடுவில் கூட அவங்க வந்து டிஃபென்ஸ் ஆடியே 228 சேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு 4th gear கூட போகல, அவங்க 3rd gearலேயே சேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. யூனோ அண்ட் 2மே அகெயின் 19th ஓவரில் மேட்ச் முடிஞ்சிச்சு. நம்பர் ஆஃப் 200s ஸ்கோர் பண்றது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து அது சேஸ் நீங்க சொன்ன அந்த 19th ஓவர் அப்படின்றது கூட 19th ஓவர் அப்படின்னா மேட்ச்க்கு ரொம்ப க்ளோஸ் அப்படியும் இல்லை. எல்லாமே பாத்தீங்கன்னா 4 wickets down, 5 wickets down, 3 wickets down இந்த மாதிரி தான். இட் இஸ் ஒரு லிட்டரலி லைக் நோபடி இஸ் பிரேக்கிங் ஷாட் நோ ப்ராப்ளம். அந்த 260 வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு 2 wicket போச்சு அப்படின்ற ஒரு இட்ஸ் லைக் அந்த 5 wicket win தான் அப்படின்னாலும் அந்த 5 wickets அனாமலி. அது திடீர்னு ஒரு நடுவில் ஒரு 2 wicket போச்சு லைக் வேர் த கேம் வாஸ் ஆல்ரெடி டன் அண்ட் டஸ்டட். இன்னைக்கு மேட்ச் விட்டு எடுத்தீங்கன்னா வந்துட்டு சிஎஸ்கே ஜிடி அவர் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனது பாத்தீங்கன்னு ஓகே அவங்க 3 wicket என்னமோ போச்சு அப்படின்னா அது வந்து 4 ரன் தான் தேவை, அப்பதான் வந்து அவுட் ஆனார் அவரு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 18-19 ஓவர் அப்படின்னு சொன்னா கூட வந்து ஒரு இட்ஸ் ஜஸ்ட் லைக் நீங்க சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளீட்லி அண்டர் கண்ட்ரோல். ஐ மீன் ஆல்மோஸ்ட் அந்த ஓவர் 13 ரன் ரேட் வந்து மெயின்டைன் பண்றது 20 ஓவருக்கு அப்படின்றது வந்து பஞ்சாப். ஸோ அப்போ வந்து எனக்கு எங்கே வந்து ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் தி ரெண்டு ஐ திங்க் 2 மெயின் ரீசன்ஸ் நான் பாக்குறது. ஒண்ணு வந்து நீங்களும் அதான் சொன்னீங்க இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஒண்ணு, இன்னொன்னு ஃபீல்டிங் நம்பர் ஆஃப் கேச்சஸ் பீயிங் ட்ராப். அதுவும் நம்ம ஐ திங்க் பார்க்கணும். இதுக்கு ஒரு காரணம் அதுவும் வந்து the drop catch percentage. இல்லை நேத்திக்கு மட்டுமே நேத்தி 2 மேட்ச்ல மட்டுமே ஆல்மோஸ்ட் 18 கேட்ச் ட்ராப் நேத்தி மட்டுமே. நேத்தி மட்டுமே லைக் ராகுலோட கேட்ச் ஒன்று ட்ராப் பண்ணார் சஷாங்க் சிங். அதோட கேட்சோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 140 ரன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்ச் அந்த பாலருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பாலர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் that cost them probably another 100 runs ஏன்னா அவர் அரௌண்ட் 50ல் இருந்தார் அப்போ. அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லவே முடியாது, சொல்லி தான் ஆனுவோமே பேட் கருண் நாயரோட 2 back-to-back டாலிஸ். என்னடா பேண்டேஜை போட்டிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரில. லைக் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ண ஸ்ரேயஸ் ஐயோட ஒரு கேட்ச், மேபி அந்த 2 கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா திஸ் மேட்ச் குட் ஹவ் டர்ன். குல்தீப் யாதவாக இருக்கட்டும், விப்ராஜா இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்லோவர் பாலர்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க டிசிஏ மேட்ச்சில். ஹாரிபிள். ஐ திங்க் 2026 ஒரு கிரிக்கெட்-4 டேட்டாவை க்ரன்ச் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து இட்ஸ் ஹெடிங் டு பி த வேர்ஸ்ட் கேச்சிங் சீசன். அண்ட் இதுக்கு முன்னாடி வேர்ஸ்ட் என்ன தெரியுமா, இது குளோபல் வார்மிங்கில் சொல்லுவாங்க திஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் இயர். இதுக்கு முன்னாடி ஹாட்டஸ்ட் இயர் எது தெரியுமா, போன வருஷம் தான். அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, அதுக்கு முன்னாடி வருஷம் தான். எவ்ரி இயர் அப்படியே எர்த் ஹீட் ஆகி போயிட்டுருக்குன்னு. அதே மாதிரி
2025 வாஸ் த worst கேட்சிங் இயர். அதுக்கப்புறம் இப்போ 2026 இஸ் ஆல்ரெடி ஆமா. ப்ரொஜெக்டட் டு விராட் பி த கோலி worst மட்டும் கேட்சிங் 4 இயர். தடவை ட்ராப் பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல. இட்ஸ் லைக் அவருக்குலாம் சும்மாவே அவர் ரன் அடிப்பாரு. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் அண்ட் ஐ டோன்ட் நோ ஒரு ஃபீலிங் வந்து பிகாஸ் இட்ஸ் டூ ஹாட் அண்ட் தேர் டிராவலிங் சோ ஃபாஸ்ட் தேர் நாட் என்ன சொல்றது பிராக்டிஸ் பண்றது இல்ல ஃபாஸ்ட் வெதரால அப்படி இப்படின்றாங்க. பட் எதிர்வே அது ஒரு பக்கம் இருக்கு. பவுலிங் இல்ல பேட்டிங்கும் அதே மாதிரி வந்துட்டு பேட்ஸ்மேனோட மைண்ட் செட்டே வந்து கம்ப்ளீட். நேத்து மேட்ச் நீங்க சொல்லியிருந்தீங்களா பிரியன் சாரியாவோட அந்த ஒரு முகேஷ் குமார் வந்து ஒரு 6 4 அடிச்சாரு ஒரே ஓவர்ல 6 பவுண்டரி அடிச்சாரு. அந்த சில ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ஓகே நார்மல் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். ஒரு ஷாட் ஒன்று அடிக்கிறாரு, பால் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் இல்ல அந்த வைட்ல கைட் லைனுக்கும் வெளியே வருது. அந்த பேஸ்ல பேட்ஸ்மேன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அங்க வந்து பார்த்துட்டு இஸ் ஏபிள் டு லைக் சேஞ்ச் இட் அண்ட் தேர்ட் மேனுக்கு வந்து ஒரு பவுண்டரி. அதுக்கு அடுத்த பால் வந்து கரெக்டா அதே மாதிரி போடுறாரு. ஆனா வந்து இந்த வாட்டி வந்து ஃபைன் லெக்குக்கு போறது. இன்னைக்குமா ஜேமி ஓவர்டன்லாம் லைக் அந்த ஐ திங்க் யார் போட்டிருந்தாங்க ஞாபகம் எனக்கு. லாஸ்ட் பட் 1 ஓவர் பிஃபோர் ஒரு பவுலர் ஜேமி ஓவர்டன் அண்ட் லைக் ஹி இஸ் நோயிங் அப்படியே ஃபீல்ட வந்து ப்ளே பண்றாரு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So, இந்த இது கூட எடுத்தீங்கன்னா ஷாமி வந்து 6 பாலோ என்ன 11 ரன் இன்னைக்கு வந்து சூப்பர் ஓவர் போறதுக்கு ஜேமி ஓவர்டன். ஸோ பவுலர்ஸும் வந்துட்டு லைக் தேர் நாட் ஜஸ்ட் ஸ்கோரிங் வென் அவங்க பேட்டிங் வரும்போது 5 பால்ல வந்து 20 ரன் 15 ரன் அப்படின்றது வந்து சர்வசாதாரணமா போயிடுது. வெதர் யூ ம். பவுலர்ஸ் ஆர் சோ மச் அண்டர் மென்டல் ப்ரெஷர் நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் நம்ம வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம் இந்த சீசன்ல வந்து 300 மைட் கெட் பிரீச்ட். இந்த சீசன் இல்லைன்னா கண்டிப்பா அடுத்த சீசன் பிரீச் ஆயிடும் நினைக்கிறேன் 300. இட் ஜஸ்ட் சீம்ஸ் டு பி அந்த நம்ம இம்பாக்ட் தான். ஐ திங்க் இதுக்கு வந்து யா லெட்ஸ் கம் பேக் டு இம்பாக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டைம்ங்க. முடியலைங்க. இட்ஸ் தட் எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்காங்கங்கிற அந்த குஷன் இருக்குல்ல. இட்ஸ் என்னென்னலாம் இம்பாக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து இட்ஸ் ஜஸ்ட் மேக்கிங் பாலர்ஸ் டோட்டலி ரிடண்டன்ட். அவங்க பேட்டர்ஸ்க்கு வந்து அவங்க விக்கெட்டுக்கு சுத்தமாகவே ப்ரைஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க T20ல, விச் இஸ் ரைட். ஆனால் இங்கே தேவையே இல்லை, நீ போட்டால் க்ரைம் ஆல்மோஸ்ட். இட்ஸ் டேக்கிங் அவுட் பேட்டர்ஸ் லைக் ஈவன் விராட் கோலி வந்து இப்போ நல்லா அடாப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு T20லையும் ஒரு கொஞ்சம் ஒரு ஆங்கருக்கு ரோல் இல்லாட்டியும் ஒரு அக்ரெசிவ் ஆங்கருக்கு ஒரு ரோல் இருக்குது. இன்னைக்கு இப்போ மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சென்னை விளாடினது எப்படி விளாடினாங்கன்னா ஒரு இம்பேக்ட் சபே இல்லை அப்படின்னா எப்படி விளாடுவாங்களோ இந்த மாதிரி தான். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 155 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை சேஸை வந்து ஒரு எனிவே இந்த ஒரு நடுவாந்திர பேட்டர்ஸ் இருக்காங்களே 140 145 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாடுற பேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இருந்தாங்கன்னா எல்லாம் ஜாம்பவான் மாதிரி டிம் டேவிடும் ஹார்திக் பாண்டியாவும் இவங்க தான் விளையாடியானும். பின்ன மூணாவது வந்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா த கில் த ஆல்ரவுண்டர்ஸ். ஒரு பாலிங் ஆல்ரவுண்டருக்கு வந்து இல்லை ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டருக்கு வந்து இடமே இல்லாமல் போயிடுச்சு. எஸ்பெஷலி பாலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைம் பாலராக நீங்கள் வந்து 4 ஓவர் போடுற பாலராக இருந்தால் தான் நீங்கள் போடணும். சில இடத்துல அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் ரியான் பராக் வந்து அவரே வந்து பவுலிங் கொடுத்துக்கிறாரு. ஒரு 2 ஓவர் ஐடன் மார்க்ரம்க்கு மேட்ச் அப்க்கு வந்து பவுலிங் கொடுத்துக்கிறாங்க. ஆனாலுமே யூ டோன்ட் ஹேவ் ஸோ ஆல்ரவுண்டர்ஸே உங்களுக்கு வந்து எவால்வ் ஆகாமான அந்த சுச்சுவேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் போர் அடிக்குது பார்க்கறதுக்கு. 220 வர்சஸ் 220 மேட்ச் வந்து போரிங். இட்ஸ் யூ வாண்ட் உங்களுக்கு அந்த 160 180 அட்லீஸ்ட் அந்த மேட்சஸில் தான் வந்து ஒரு உங்களுக்கு ஸ்விங் இருக்கும். மேட்ச் இந்த பக்கம் அந்த பக்கம் எப்ஸ் அண்ட் ஃப்ளோலாம் இருக்கும். ஐ திங்க் வி ஆர் ஆல் மிஸ்ஸிங் தட். ஐ ஹோப் அந்த ஐபிஎல்லோட பிக் ஹெட்ஸ் ஸோ மச் மனி இஸ் ரைட்ஸ் ஆன் இட். இதை வந்து ஒரு புக் கிரிக்கெட் மாதிரி இல்லாமல் திருப்பி ஒரு ஒரிஜினல் கிரிக்கெட் கொண்டு வரணும். அது இட்ஸ் டைம். ஐநோ எக்ஸ்ட்ரா பிளேயருக்கு வந்து இடம் இல்லை. எக்ஸ்ட்ரா இதனால் ஒரு 10 இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இம்பாக்ட் சப்பா அவங்க உள்ளே வராங்க. வேணாங்க, நம்ம குவாலிட்டி மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த மேட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உர்வில் பட்டேல் வந்து அவுட் ஆனாரு. உடனே சர்ஃப்ராஸ் கான் இம்பாக்ட் சப்பா வந்தாரு, டக்கில் அவுட் ஆனாரு. ஸோ இட்ஸ் வெரி டிடன்ட் இம்பாக்ட் அட் ஆல். அப்போ வந்து நீங்க ஒரு பவுலரை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணாரு. இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து இன்னொரு பேட்ஸ்மேன் கொண்டு இன்னொரு பவுலர். ஸோ தென் ஏற்கனவே அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பவுலர் நீங்க ஷார்ட் ஆயிடுறீங்க. பவுலிங் வந்து டெஃபினெட்லி இம்பாக்ட்ஸ் ஆஃப் மிஸ்டேக். நான் வந்து இன்னொன்று இது பார்த்துட்டு இருந்தேன் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் வந்துட்டு. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொன்று ஃபேக்ட் எப்படி போகும்னா வந்துட்டு ஐ திங்க் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் வில் ஆல்சோ ப்ராப்ளி ட்ராப். ஏன்னா வந்து பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா தேர் நாட் பிளேயிங் ஃபார் பர்சனல் மைல்ஸ்டோன்ஸ். ஒரு இஃப் 4 பேட்ஸ்மேன் வந்துட்டு 220 ஸ்ட்ரைக் ரேட்ல போய் ஸ்கோர் பண்ணாங்கன்னா யூ வில் கெட் a bigger number than பேட்ஸ்மேன் வந்து நான் 100 படிக்கணும் இஃப் ஐ லைக் புல் பேக் அப்படின்ற பால் இது.
சோ அந்த மாதிரி எல்லாமே வந்து லைக் அது ம். இட்ஸ் நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் தான். பட் இட் இம்பாக்ட்ஸ் ரியலி லைக் ஆக்சுவலி வந்து நிறைய மத்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கேம் ஓவரால். ஆ கண்டிப்பா. Um, and of course, yeah, the 200 phenomena, just to close out, I think last season, uh, I think halfway, there were 50 scores of 200. And I think in the season, it's already at 30 plus in the current season. So it's going to breach போன சீசன். அண்ட் ஐம் pretty ஷோர் நீங்கள் வந்து இம்பேக்ட் சப்க்கு முன்னாடி இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 15 ஆர் 18 ஸ்கோர்ஸ் தான் இருக்கும். அவ்வளோ கூட இருக்காது. ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 15-year-old பாய் வண்டர் வைபவ் சூரியவன்ஷி. யாருப்பா இவன்? 2011 தோனி 6 அடிக்கும் போது தான் பிறந்தான் அவன் வேர்ல்ட் கப் போது. அண்ட் பேட் கமின்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஜாஷ் ஹேசல்வுட், லைக் சாம்பவான் இவங்கெல்லாம் கிரிக்கெட்டில், T20யில், டெஸ்ட்டில் ஒரு மதிப்பே இல்லாமல் அடிக்கிறான் அவன் மட்டும் தனியாக. டு அன் எக்ஸ்டென்ட் இப்போது ஒரு ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் வந்து 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இது அஸ்வின் பாட்காஸ்ட்லையா எங்கன்னு தெரில என்ன சொன்னாங்கன்னு. இவன் ஒரு ஏலியனாக இருக்கிறது தான் ஒரு அது ஒன்று தான் செட் ஆகுது, அந்த தியரி தான், வேறு எதுவுமே வந்து செட் ஆகலை. ஸோ இட்ஸ் எங்கே போகிறான் இந்த பையன், எவ்வளோ செஞ்சுரி அடிக்க போகிறான், இந்தியாவுக்கு எப்போ விளாட போகிறான்? ரியாலிட்டி வந்து இது வந்து ஒயிட் பால்ல ரெட் பால், ஐ மீன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து ரெட் பால் பார்ப்போம். ஸோ வந்து வாட் கே, ஏன்னா இது வந்து ரெட் பால்ல சஸ்டைனபிளா ப்ராபபிளி நாட். ஸோ அது வந்து ஒரு கோர்ஸ் லெட்ஸ் நாட் கெட் அந்த டிபேட் நம்ம இப்போ போவோம்னா. இந்த வருஷம் இந்தியா வந்து இங்கிலாந்து ஒயிட் பால்க்கு இந்த சம்மர் வராங்கல்ல, இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் இஃப் தே ஆக்சுவலி பிரிங் ஹிம் அலாங் அந்த ஒயிட் பால் சீரிஸ். அட்லீஸ்ட் இங்கிலாந்துல வந்து விளையாடலனாலும் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அயர்லாந்துல சீரிஸ் விளையாடுறாங்க, T20 T20 நினைக்கிறேன். they'll probably get him into like you know the Ireland வந்துட்டு if they take him there and he actually makes his debut for India, I wouldn't be surprised. I mean இந்த வாட்டி வந்து ஒரு இந்த இந்த இதுவரைக்கும் ஐபிஎல்ல 4 sub 15 half centuries வந்து 3 sub 15 half centuries வந்து இவரே தான் அடிச்சிருக்காரு. அந்த அந்த இது அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து ருத்ராஜ் கேக்வாட் பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, காஸ்ட் அண்ட் கேமரூன் கிரீன் பத்தி நம்ம எப்பவுமே பேசுவோம். அதெல்லாம் கம்பேர் பண்ணேன்னா லைக் யூனோ வாட் தே காட் ஹிம் ஃபார், இட் இஸ் சச் அ பார்கெயின் பேஸ்மெண்ட் பிரைஸ் அப்படின்னு அந்த மாதிரி தான் வந்து லைக் யூனோ ஃபார் ஆர்ஆர்க்கு. ஐ திங்க் யூ ஹேவ் டு கிவ் அ கிரெடிட்ல அந்த இந்த ஸ்கவுட்ஸ்க்கு. ஆனால் நினச்சி பாருங்களேன், நிறையா பேர் ஆனால் அந்த டேலண்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவரோட பேஸ் ப்ரைஸில் அவர் போகல. பேஸ் ப்ரைஸ்க்கு மேலே ஐ திங்க் 2-3 crores தான் போயிருக்காரு. அதுவும் ஆஸ் அ 13-year-old மோர் தென் ஒன் டீம் உங்களுக்கு வந்து பிட் பண்ணுறதுனா நீங்கள் ஒரு டேலண்ட் தான். நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு யாராவது டக்குன்னு அப்படியே எடுத்துகிட்டு 20 லட்சத்துக்கு கொண்டு வரல. தே ஹவ் ஐ திங்க் சம் சீரியஸ் டேலண்ட். இன்ஃபேக்ட் நான் இப்போ தான் யோசிச்சிருந்தேன், அபிஷேக் சர்மா ஒரு ரிஸ்க் கிரிக்கெட் தான் விளாடுறாரு அவர். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் த ட்ராக் ஒரு கொஞ்சம் ரூம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெக்லேயும் அடிப்பார், ரைட்லேயும் லெஃப்ட் எல்லாம் அடிப்பார். ஆனால் கொஞ்சம் அவ்வளோ ஈஸிலையும் இல்லை அவர். அஃப்கோர்ஸ் ஆனால் கண்ட்ரோலோட அவருக்குள்ளேயே அவர் விளையாடி கூட ஈஸிலி 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்க முடியுது அவரால். பட் யூ ஹேவ் சஞ்சு சாம்சன் அஃப்கோர்ஸ் டீமில் இருக்கார், சாய் சுதர்ஷன், வைபவ் சூரியவன்ஷி, யஷஸ்வி ஜெய்ஸ்வால், ஐ கேன் பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, லிஸ்ட்டு இன்னும் ஒரு 4-5 பேர் நான் மறக்கிறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஐ மீன் இந்தியாவோட பேட்டிங் ஓப்பனிங் ரிச்சஸ் லைக் சுப்மன் கில்லாம் இப்போ நம்பர் 8 இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்டில். அவர் தான் இந்தியாவுக்கு விளையாடிந்தார். இஷான் கிஷன் நம்ம இன்னும் நம்பர் 3 தான் கன்சிடர் பண்ணுறோம். லைக் ஸோ இந்த லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எவ்ரி 2 yearsக்கு வேர்ல்ட் கப் நடக்கும். ஐ திங்க் அந்த சமயத்தில் யார் ஃபார்மில் இருக்காரோ அவங்களையும் அது என்றைக்கும் அந்த ஒரு சேலஞ்ச் இருக்க போகிறது இந்தியாவுக்கு. ஃபார்மில் இருக்கும்போது அவங்கள எடுக்கணுமா இல்லாட்டி இந்த டீமை வந்து பில்ட் பண்ணணுமா அடுத்த வேர்ல்ட் கப். இப்போ வந்து இந்தியா ஆர் லுக்கிங் அட் பில்டிங் 2 teams, A and B team for T20s. ஏன்னா வந்து there are obviously ஒலிம்பிக்ஸ்லயோ காமன் ஏதோ ஒரு இன்னொரு கேம் வருதுல, அதுக்கும் வந்து இந்தியா நீட் டீம் ஃபார் T20. while அதே டைம்ல வந்து there is another இந்தியாவோட bilateral series ஏதோ ஒன்று இருக்கு. so there are going to be two completely separate teams. Shreyas Iyer potentially captain for the other team அப்படின்னு சொல்லிட்டு
அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி there is lot clearly there is at least batting sideல there is two separate teams for இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு டாப் 6-7க்கு bowling and இது I think with the wicket keeping they probably can get ரெண்டு ரெண்டு டீம் yeah it's ஓகே, பார்க்கலாம். ஐ திங்க் இஸ் கோயிங் டு வின் லாட் ஆஃப் மேட்சஸ். கூடிய சீக்கிரம் இந்தியா கலர்ஸில் பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். அங்கே மேபி முடிச்சுக்கலாம். ஐ திங்க் இல் ஆல்சோ பி ஜட்ஜ்ட் ஆன் ரெட் பால் கிரிக்கெட். அவரோட ரஞ்சி ட்ரோஃபி ஸ்கோர்ஸ் இப்போ ரைட்னா அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஆனால் இந்த தரம் மேபி ஐபிஎல்க்கு அப்புறம் ரஞ்சியில் அவர் என்ன பண்ணுறாருங்கிறது எனக்கு தெரிஞ்ச செலக்டர்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இவனோட கேமை வந்து அங்கே தான் டெஸ்ட் பண்ணுவாங்கடா அப்படின்னு. ஓகே, ஆன் தேட் நோட் முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். மிட் சீசன் ஜாம்பவான்கள், த எம்ஐஸ், சிஎஸ்கேஸ், லெகசிக்கெல்லாம் இங்கே வேலை இல்லைடா. இப்போது பிரியான் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், பஞ்சாப், தீஸ் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது தட்ஸ் தி எரா ஆஃப் ஃபியர்லெஸ் கிரிக்கெட். அண்ட் அந்த இது ஒரு சோபர் நோட்டில் இந்த சோபர் எபிசோடை இங்கே முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் ஆனால் நீங்கள் எங்களை இன்னும் கேட்டுட்ருக்கீங்கன்னா, அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலியில் சேருங்க. நீங்கள் எங்களை எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும், ஸ்பாட்டிஃபை, JioSaavn, ஆப்பிள் பாட்காஸ்ட், அங்கங்கே எல்லா இடத்துலையும் நாங்கள் பரவிருக்கோம். அங்கேயும் நீங்கள் மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எபிசோட்ஸை கேட்கலாம். கேட்டுகிட்டே இருங்க. அண்ட் சில பேர் பார்த்துட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.